என்பதை தாண்டி திமுக மற்ற கட்சிகளை காட்டிலும் நாங்கள் தான் சமூக நீதிக்காக நிற்கக்கூடிய கட்சி என்று பேசக்கூடிய கட்சி. இதில் ஆச்சரியம், எல்லாவற்றுக்கும் கண்டனம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஏன் இங்கே சென்னையிலிருந்தே அவர் திமுகவினுடைய சார்பாக, ஆட்சி வேறு, திமுக கட்சி இருக்குது, திமுக கட்சியின் சார்பாக அதை கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கல. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர் கண்டிக்கல. பாரதிய ஜனதா கட்சி அது கண்டிக்கல. இதெல்லாம் என்ன நியாயம்? ஏன் இந்த பாகுபாடு? இதுபோல ஒரு மிக முக்கியமாக குறிப்பாக விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், இன்னும் பட்டியல் பிரிவிலே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுது கை கொடுக்காமல், அவர்கள் பக்கம் நிற்காமல் நீங்கள் மௌனம் சாதிப்பது என்பது மீண்டும் அந்த கௌரவ கொலைகளுக்கு மறைமுகமான ஆதரவு என்று எடுத்துக்கொள்வதா, இல்லை நீங்கள் கோழைகளாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கருதுவதா, அல்லது உங்களை இந்த மக்களை தேர்தல் நேரத்திலே முற்போக்கு பேசிவிட்டு தேர்தல் முடிந்த பிறகு பிற்போக்குத்தனமாக நடந்து கொள்ள போய்விடுகிறீர்கள் என்று நாங்கள் கருதுவதா? இதுக்கு அது அவர்கள் தான் பதில் சொல்லணும். எனவே இது மொத்தத்தில் இது தமிழ்நாட்டில் இந்த ட்ரெண்டு மிக அதிகமாயிட்டு இருக்குது. அதாவது அன்றைய காலகட்டத்தில் படிக்காமல் இருந்தாங்க, இன்று நீங்களே உயர்கல்வி கொடுக்குறீங்க. எல்லாம் இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு பேசிக் ஸ்கூல் எஜுகேஷன் தாண்டி கல்லூரி எஜுகேஷன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் போகிறோம். பெரும்பாலானவர்கள் தொழிற்கல்வி எனது தலைமையில் முதற்கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதத்திற்குள்ளாக அனைத்து ஒன்றியங்களிலும், அதுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் நான் நடத்த போகிறேன், அதற்கு பிறகு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, அதே போல் ஒவ்வொரு பகுதிகளாக கிராம அளவில் ஒன்றிய அளவிலும் நடத்தி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுகளை உருவாக்க போகிறோம். இந்த மாதிரி கொலைகள் செய்வது எந்த காரணத்துக்கு எந்த இது தீர்வாகாது. அதுவும் பெற்ற குழந்தைகளை கொலை செய்வது என்பது ஏற்புடையதாகாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடெங்கும் இதை ஒரு கொள்கையாக கொண்டு நாட்டு சமத்துவத்தை உணர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தனி மனித உணர்வுகளை அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடெங்கும் தொடர்ந்து நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டங்கள் பேரணி மூலமாகவும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தவிருக்கிறோம். முதற்கட்டமாக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திருச்சியில் முதற்கட்டமாக ஆர்ப்பாட்டம். இல்ல, அவர் இன்னும் ஒரு அறிக்கை அவரே அவருடைய ட்விட்டர்ல என்ன போட்டிருக்காரு, அவர் என்ன உடல்நலம் விசாரித்தார்கள் போட்டிருக்காரு. அச்சா, அவர் தன்னுடைய பதிவில் அவருடைய உடல்நலம் விசாரித்தார்னு போட்டிருக்காரு. இவர்கள் தான் வெளியே நாங்கள் கௌரவர்களுக்கு பார்த்தோன்னு சொல்றாங்க. அதனால் முரண்பாடு. முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை ஆபீஸா கண்டிச்சு அவர் இதுக்காக எல்லாம் ஆதரவு